பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தாலே போதும், கிளைமேட் அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த டைமில் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சும்மா தான் கேட்டேன். அவர் போய் டக்குன்னு மீன் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அதான் அம்மா வந்தோடனே சரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயை வந்து ஊற்றிருக்காங்க. கடுகு போட்டுக்கிறாங்க. வெந்தயம், கிரீன் சில்லி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி பூண்டும் சேர்த்துக்கிறாங்க. எப்பவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா கொஞ்சம் அப்படி தான் இன்ட்ரோவர்ட்டு, பேச மாட்டாங்க. என்ன கறி லீவ்ஸ் போட்டாங்க, நல்லா வதக்குறாங்க. அந்த சவுண்டு கேளுங்களேன், அது எப்படி இருக்குது தெரியுமா? அந்த ரெயின் விழும்போது டட்டுன்னு ஒரு சவுண்டு விழுவுது, அதே மாதிரி இருக்குல்ல. சொல்லுங்கம்மா, இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? புளி மிளகாத்தூள், வேறு தூள், மஞ்சத்தூள், உப்பு. இதை மொத்தமாக கரைச்சி இதில் ஊற்றிட வேண்டியதான். வைக்கிற அவங்களுக்கே அது புளிக்குழம்புன்னு தெரியுது. ஆக்சுவலாக இது மீன் குழம்பு. மஞ்சத்தூள் நான் எடுத்து கொடுக்குறேன். யாருக்கு அமையும் சொல்லுங்க, கேட்டோன்னா மீன் சாப்பாடு சாயந்தரம். அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு தக்காளி போடுறாங்க. இந்த மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மாங்காய். ஸோ நல்ல வேலையாக எங்கள் வீட்டில் ரா மாங்காய் இருந்தது. ஸோ அதனால் மீன் குழம்புல மாங்காய் போடுறாங்க. அதுவே ஒரு தனியாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். அந்த டேஸ்ட்டுக்கு சொல்ல வார்த்தையே இருக்காது. இது வந்து ஒரு சீக்ரெட்டு. அது என்ன சீக்ரெட்னா காஷ்மீரி சில்லி பவுடர். அது வந்து அவ்வளோ காரம் இருக்காது, பட் அந்த கலர் அண்டு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு இந்த காஷ்மீரி தூளை போட்டு பாருங்கள். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி மூடி வச்சு கொதிக்க வச்சாதான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இப்போ கொதிக்குதா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கணும். அப்புறம் கழுவி வச்ச ஃபிஷ், குழம்புக்கு தேவையான உறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.